Nokia 6 2018 இன்னைக்கு டெல்லியில் ஒரு லான்ச் இவெண்ட்டில் இந்தியாவில் இந்த ஃபோனை HMD Global லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 6 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech Tamil. பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். Nokia 6 2018 ஒரு பாக்ஸி இண்டஸ்ட்ரியல் டிசைன் இருக்குது. இது அந்த மெட்டல் பில்ட் நல்லா இருக்குது. ப்ளஸ் அந்த சைடில் உள்ள சாம்ஃபர்ட் எட்ஜஸ். Nokia இங்கே 6000 சீரிஸ் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஆக்சன்ஸ், அந்த கேமராவை சுற்றி, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை சுற்றி இந்த ஆக்சன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளேர் கொடுக்குது ஃபோனுக்கு. கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்னாலே கொஞ்சம் கர்வியான டிசைன்ஸ், கிளாஸ் பில்ட் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். பட் இங்கே Nokia 6 2018 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே 16:9 பேனல் தான். பெசல்ஸ் நிறையவே இருக்குது மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா Nokia 7 Plusல வந்த மாதிரி ஒரு பேனல் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல 16:9 பேனல். இது ஒரு 5.5 inch Full HD IPS LCD பேனல். இதை கவர் பண்ணுறதுக்கு 2.5D Gorilla Glass யூஸ் பண்ணியிருக்காங்க. 400 pixels per inch ஷார்ப்னஸ். ஸோ ஷார்ப்னஸில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. கலர் ரீப்ரொடக்ஷனும் நல்லா தான் இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ், பிரைட்னஸ் லெவல்ஸ்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து உள்ள என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 630. எஸ், 636 அளவுக்கு அது ஃபாஸ்ட் கிடையாது. ஆனால் இன்னமும் ஒரு நல்ல பவர்ஃபுல் சிப், நல்ல பவர் எஃபிஷியன்ட் சிப் கூட. அந்த பவர் எஃபிஷியன்சி பற்றி பேசுவோம். டே டு டே பர்ஃபார்மன்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்ஸ் நல்லா குவிக்காக லான்ச் ஆகுது. நல்லா ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. லேக் எதுவும் இல்லை. கேம்ஸ்னு வரையில் கூட ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இது கூட 3GB RAM, 32GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ், மைக்ரோ எஸ்டியில் மெமரி எக்ஸ்பேன்ஷனுக்கு இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த பவர் எஃபிஷியன்சி பார்த்து பேசுவோம்னு சொன்னால. நம்பர் 4, பேட்டரி லைஃப். இந்த 630 சிப் ஒரு 3000 mAh பேட்டரியோடு சேர்ந்து இங்கே நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குது. சில நாள் நான் டெஸ்ட் பண்ணையில் கொஞ்சம் மாட்ரேட் யூசேஜில், கொஞ்சம் ஹெவி யூசேஜ் அப்படி யூஸ் பண்ணையில் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பேட்டரி நின்றுச்சு. நாள் முடியல அட்லீஸ்ட் ஒரு 20% பேட்டரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் சைனீஸ் வேரியண்ட்டை டெஸ்ட் பண்ணேன். இந்தியன் வேரியண்ட் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு வருது, Android One ப்ரோக்ராம்ங்கிறதுனால. ஸோ ஜென்ரலாக ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்னாலே பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எனிவே, உங்களுக்கு அப்படி பேட்டரி தீர்ந்துருச்சு அப்படின்னா கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Type C யூஸ் பண்ணுறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 50% பேட்டரி அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். அடுத்து நம்பர் 5, கேமரா. இங்கே Zeiss பிராண்டட் 16 மெகாபிக்சல் கேமரா. பின்னாடி f2.0 அபெர்ச்சர், 1 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ். ஃப்ரண்ட்டில் திருப்பியும் Zeiss பிராண்டிங்கோட ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா, f2.0 அபெர்ச்சர், 1.12 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ். ஸோ குவாலிட்டின்னு பார்க்கல ரெண்டுமே நல்ல பிக்சர்ஸ் எடுக்குது. லைட்டிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கிற வரைக்கும். லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இன்னும் கேமரா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த கேமராவில். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் 1, போத் ஈஸ் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா ரெண்டுத்தையும் வச்சு ஒரே நேரத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியும், வீடியோவும் எடுக்க முடியும். இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வீடியோ இந்த ஃபோனால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஓசோ ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்பர் 6, இது ஏற்கனவே இதை பற்றி லைட்டாக பேசியிருக்கோம். பட் இதுக்கு ஒரு தனி ஸ்பாட் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் Nokia 6 2018 Android One ப்ரோக்ராமில் வருது. ஸோ ஒரு தடவையும் ஒரு செக்யூரிட்டி பேட்சோ அப்டேட்டோ வந்துச்சுன்னா இந்த ஃபோனுக்கு முதல்ல அது கிடைக்கும். இங்கே இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் கூகுள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி. ஸோ இப்போ Mi A1 தான் இன்னொரு Android One ஃபோன் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். அது இப்போ ஜென்ரலாக ஸ்டாக்கில் இருக்கிறதே இல்லை, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் Xiaomi எதுவும் அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. அதனால் இந்த சமயத்தில் ஒரு Android One, ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nokia 6 2018 ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து ப்ரைஸிங் நம்பர் 7. ஆனால் 6 திங்ஸ், 6 விஷயங்கள். Nokia 6 கொஞ்சம் நல்லா ஒரு சிங்காக இருந்துச்சு. அதனால் டைட்டிலில் 6 போடுவோம். 7 இருக்குது. ஸோ எனிவே, 7வது ப்ரைஸிங் 16,999 332 வேரியண்ட்டுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலேயுமே 6 ஏப்ரல்லேருந்து சேலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ HMD Global இங்கே ஓவரால் ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுக்குறாங்க.
ஃபோனில் குறை சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் வெறும் வேல்யூ ஃபார் மணி நீங்கள் கொடுக்குற அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க கேட்குற ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கல இதோட இந்த செக்மெண்ட்லேயே இதோட இன்னும் ஃபாஸ்ட்டான சிப்ஸோட இதோட பெட்டராக இருக்கிற பில்ஸோட 18:9 பேனல்ஸோட அந்த மாதிரி ஃபோன்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, அந்த நோக்கியா பிராண்டிங், Android One ப்ரோக்ராம், இதெல்லாமே ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அப்போ இந்த Nokia 62018 உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் 6 விஷயங்கள் Nokia 62018 பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி, எஸ்பெஷலி அந்த ப்ரைஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரைஸிங் ஒரு 2000 ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ், Redmi Note 5 Pro இருக்குது இந்த செக்மெண்ட்டில், பட் அது ஃப்ளாஷ் சேல்ஸில் விற்கிறாங்க, அவைலபிலிட்டி இல்லை, ப்ளஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிடையாது. ஒரு 15,000 இதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் 17லையும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் அதிகம் தான். பட் நான் சொன்ன மாதிரி இந்த நோக்கியா பிராண்டிங், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, இந்த Android One ப்ரோக்ராம், அதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா, இல்லைனா இந்த டியூனை கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நோக்கியாவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெகுலராக ஏதோ சொல்லுவோமே, வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், பிடிச்சிருந்துச்சுன்னா திருப்பி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.